ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம் ரீசெண்டாக நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் தொடர்பாக ஒரு 12 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ஐஎன்எம் பார்ட் 1 வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதில் டெக்னிக்கல் எக்ஸாம் நடந்திருக்கும். சரியா? அதில் ஒரு 14 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துருந்துருப்போம். அதாவது ஒரு கொஷின், அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் கேள்விகள் 14 கேள்விகள் பார்த்துருப்போம். ஸோ அந்த பார்ட் 1 வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஐஎன்எம்மில் பார்ட் 2 வீடியோ. இதில் ரீசெண்டாக நடந்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் தான். சரியா? ஆக்சுவலாக டிப்ளமோ படித்தவங்களுக்கு, ஐடிஐ லெவலில் இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும். இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும், டெக்னிக்கல் எக்ஸாம். சரியா? ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஐடிஐ முடித்தவங்களுக்கு, டிப்ளமோ முடித்தவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு ரீசெண்டாக ஆன்சர் கீ விட்டுருந்தாங்க. அந்த 12 கொஷின்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரியா? முதல் கேள்விக்கு போயிடலாம். வேலு நாச்சியாருக்கும் அவரது மகளுக்கும் 8 ஆண்டுகள் பாதுகாப்பு கொடுத்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் அவர்களுக்கும் அவங்களுடைய மகளுக்கும் இந்த கேள்வியை எப்படி கேட்டிருந்திருப்பாங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் திண்டுக்கல் கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் வேலு நாச்சியார் எத்தனை ஆண்டுகள் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின்லேருந்து ஆன்சர் இருக்கும், ஆர்எல்ஸ் ஆன்சரை கொஷினை மாற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. வேலு நாச்சியாருக்கும் அவரது மகளுக்கும் 8 ஆண்டுகள் பாதுகாப்பு கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லுடைய கோபால நாயக்கர் அப்படிங்கிறவங்க தான். அடுத்து 2வது கேள்வி. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. சரியா? இதில் முதல் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் முதல் முறையாக இனவெறி செயலை பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் எதிர்கொண்டார். அதாவது யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காந்தியடிகள். சரியா? தேசத்தந்தை காந்தியடிகளை பற்றி தான் பின்வருவனவற்றுள் காந்தியடிகள் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 3 கூற்றுகளில் எவை சரியானவை அப்படிங்கிறதான் கேள்வி. முதலாக இனவெறி செயலை பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் தான் எதிர்கொண்டாரா அப்படின்னா கண்டிப்பாக இது சரியானது. ஸோ இவர் ஒரு டைம் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற தென்னாப்பிரிக்காவில், சரியா, பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரயில் நிலையத்தில் தான் இவர் பார்த்திங்கன்னா வெள்ளையர்களால் நிற வேறுபாடின் காரணமாக இனவெறியின் மூலமாக இவர் ரயிலிருந்து இறக்கிவிடப்பட்டிருப்பார். சரியா? முதல் வகுப்பு ரயில் பெட்டியிலிருந்து இறக்கிவிடப்பட்டிருப்பார். இவர் டிரான்ஸ்வாலில் உள்ள நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து போராடினார். டிரான்ஸ்வால் அப்படிங்கிற பிளேஸில் இருந்த நியாயமே இல்லாத சட்டங்கள், அதாவது தலைவரி விதிக்கக்கூடிய சட்டங்கள் இருந்திருக்கும், அந்த சட்டங்களை எதிர்த்து போராடினார் காந்தியடிகள். சரியா? அந்த பிளேஸ் பார்த்து வச்சுக்கோங்க, டிரான்ஸ்வால் அப்படிங்கிற பிளேஸ். சரியா? இங்கே தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். இங்கே தமிழர்கள் அங்கே இருந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது பாருங்கள். இவர் ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு ஃபீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவினார். ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு ஃபீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவியிருக்காங்க காந்தியடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்குற 3மே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3மே சரியான வாக்கியங்கள் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 சரியானவை அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். அடுத்து கொடுத்துருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலவரிசைப்படுத்தணும். சரியா? காலவரிசைப்படி அமைக்கணும் அப்படின்னா சென்னை மகாஜன சபை, பூனா சர்வஜனிக் சபா, சென்னை வாசிகள் சங்கம், பம்பாய் மாகாண சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நமக்கு 4 அமைப்புகள் கொடுத்துருந்துருக்காங்க. சரியா? இதில் பார்த்திங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் 1852 தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஸோ சென்னை வாசிகள் சங்கம் தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது சென்னை மகாஜன சபை 1884. சரியா? சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1884. அடுத்தது பார்த்திங்கன்னா பூனா சர்வஜனிக் சபா வரும். சரியா? பூனா சர்வஜனிக் சபா. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பம்பாய் மாகாண சங்கம். ஸோ நமக்கு கொடுத்துருக்குற ஆர்டர் படி பார்க்கும்போது 3, 1, 2, 4 அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் தான். சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விடுதலை போராட்டத்தில் தொழிலாளர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டதும் ஒரு முக்கியமான விஷயந்தான். இதில் சென்னை மாகாணத்தை சேர்ந்த தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளுடைய முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மா சிங்காரவேலர். சரியா? சென்னை மாகாணங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்து தொழிலாளர்களை ஒன்று திரட்டி
அவர் வந்து போராட்டங்கள் வந்து நிகழ்த்தியவர். சரியா? ஸோ மா சிங்காரவேலர் அவர்கள் தான் வந்து முன்னோடியாக திகழ்ந்தார். கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க, இது ரிப்பீட் கொஷின் தான். சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? மா சிங்காரவேலர். இவர் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல மே தினத்தை கொண்டாடியவர். இவரை பற்றி இன்னொரு ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாக மே தினத்தை கொண்டாடியவர் மா சிங்காரவேலர் அவர்கள். அதே போல் இங்கே இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை பற்றி வந்து அடிக்கடி கொஷின்ஸ் கேட்பாங்க. எம்சி ராஜா, மயிலை சின்னத்தம்பி ராஜா என்று சொல்லக்கூடிய எம்சி ராஜா அவர்களும் வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு பர்சன் தான். இவரை பற்றியும் வந்து கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? இவங்க எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ இவங்களை பற்றி நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பிரம்ம சமாஜ நாடகம் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டுக்கோங்க. காசி விஸ்வநாதன். சரியா? பாருங்கள், பிரம்ம சமாஜ நாடகம் அப்படிங்கிற தலைப்பில் நாடகத்தை எழுதினவங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ அதை பேஸ் பண்ணி பிரம்ம சமாஜ நாடகம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாடகம் எழுதினவங்க காசி விஸ்வநாதன். அதுக்காக தான் இந்த தமிழ் கொஷினையும் இங்கே கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்தை கொண்டு விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் யார்? ஸோ விடிவெள்ளி கழகம் சதீஷ் சந்திர முகர்ஜி அவர்களால் உருவாக்கப்பட்டது. ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வி தான். சரியா? வட்டார மொழிகளில் கல்வி அப்படிங்கிற கருத்தை மையமாக வச்சுக்கிட்டு தான் இந்த விடிவெள்ளி கழகம் சதீஷ் சந்திரா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஆண்டு பார்த்திங்கன்னா 1902. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து நமக்கு கொஷின் கேட்பாங்க, வருஷமும் கேட்பாங்க. பெரியாரின் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினும் வந்து நமக்கு நிறைய டைம் ரிப்பீட் ஆகியிருக்கிற கேள்வி தான். செங்கல்பட்டு. பெரியாருடைய சுயமரியாதை இயக்க மாநாடு, சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1925. இந்த சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா செங்கல்பட்டு. முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்ற இடம் செங்கல்பட்டு. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1925. அடுத்த கேள்வி பாருங்க. மக்கீஸ் தோட்டம் என்று அழைக்கப்படும் ஒரு பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னையில் உள்ள 1000 விளக்கு பகுதி தான் மக்கீஸ் தோட்டம் என்ற காலத்தில் அழைக்கப்பட்டது. ஸோ மக்கீஸ் தோட்டம் என்று அழைக்கப்படுவது எது? சென்னை 1000 விளக்கு அப்படிங்கிற பகுதி தான். ஸோ இந்த சென்னை 1000 விளக்கு அப்படிங்கிற பகுதியில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு தமிழ் புலவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு எழுத்தாளர்னு சொல்லலாம், விடுதலை போராட்ட வீரர்னு சொல்லலாம், அதாவது சமூக கருத்துக்களின் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான பார்வையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பிறந்திருப்பார். அவர் யார் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அவர் வந்து தமிழ்லையுமே ரொம்ப முக்கியமான ஆளுமையாக தான் இருப்பாங்க. அதே போல் ஐஎன்எம்லேயும் ரொம்ப முக்கியமானவங்க தான். அவங்கள பற்றி கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அவங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 1919 எந்த தலைவர் தலைமையில் இந்திய தேசிய இயக்கம் மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் சொல்கிறோம் இல்லையா, இந்திய தேசிய வரலாறு. இந்திய தேசிய இயக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் இயக்கமாக மாறுறதுக்கு காரணமாக இருந்தவங்க வந்து காந்தியடிகள் தான். சரியா? அவர் தான் வந்து போராட்டத்தை வந்து அதிகமாக மக்களை வந்து கொண்டு சேர்த்திருப்பாங்க, அதிகமான மக்களிடம் கொண்டு சேர்த்திருப்பாங்க. 1919 இவர் வந்து தலைமையேற்ற பிறகு, காந்தியடிகள் தலைமையேற்ற பிறகு, காந்தியடிகளின் தலைமையில் தான் இந்திய தேசிய இயக்கம் ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறியது. ஸோ இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது வந்து படித்தவர்கள் மத்தியில் இருந்ததை தாண்டி ஒரு மக்கள் இயக்கமாக மாறியது யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியடிகள் அவர்களுடைய தலைமையில். ஆண்டு 1919. அடுத்த கேள்வி பாருங்கள். கூற்று காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்றில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை இரட்டைமலை சீனிவாசன் உருவாக்கினார். ஸோ முன்ன சொல்லும் போதே பார்த்தோம், மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படிங்கிறவங்களும் இரட்டைமலை சீனிவாசனும் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கள பற்றி கேள்விகள் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இந்த கொஷின் பேப்பர்லேயே இருக்குது பாருங்கள். இரட்டைமலை சீனிவாசன் அவர்களால் ஆதி திராவிட மகாஜன சபை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பு இரட்டைமலை சீனிவாசன் உருவாக்கினார். வருடம் 1893. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் இந்த அமைப்பை உருவாக்குவதற்கு காரணம் தீண்டாமையின் கொடுமையை அனுபவித்த இரட்டைமலை சீனிவாசன் உரிமைகளை மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார். அதன் காரணமாகத்தான் இந்த ஆதி திராவிட மகாஜன சபையை 1893 தோற்றுவித்தார். ஸோ இது சரியானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரியானது. பாருங்கள், கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது. கூற்று அப்படிங்கிறது வந்து காரணம் ஆர் வந்து சரியான விளக்கமாக இருக்குது. கூற்றுக்கு காரணம் வந்து மிகச்சரியான விளக்கமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இறுதியாக பார்க்கக்கூடிய கேள்வி என்ன?
சரி, நெக்ஸ்ட் இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா, பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் இந்தியர் அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுக்கு முன்னோடின்னு கேட்டாலும் சரி, ரெண்டு கொஷினுக்குமே இதே தான் ஆன்சர். சரியா? ஆங்கில ஆட்சியை இந்தியாவில் எதிர்த்து போரிட்டு முதலாக வெற்றி பெற்றவரும் இவரே. ஸோ ஆன்சர் புலித்தேவர். 3 கொஷின். சரியா? ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற முதல் வீரர் புலித்தேவர். அதே போல் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்த முதல் அரசர் யாருன்னு கேட்டாலும் புலித்தேவர் தான். தமிழ்நாட்டு பாளையக்காரர்களில் முன்னோடியாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர்னு கேட்டாலும் புலித்தேவர் தான். அவரை தொடர்ந்து தான் கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் வருவாங்க. சரியா? கடைசியாக பார்க்குற கேள்வி பாருங்க. ஆங்கிலேயரின் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்க காரணமாக இருந்த இயக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னைவாசிகள் சங்கம். சரியா? சித்திரவதை ஆணைய சட்டத்தை ஒழிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. சித்திரவதை ஆணைய சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டார்ச்சர் ஆக்ட் ஒழிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இயக்கம் எது அப்படின்னா சென்னைவாசிகள் சங்கம். தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு முன்னவே பார்த்தோம், 1852. சரியா? இதுவே தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916. நீதி கட்சி அப்படின்னா எப்போ அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்து பார்ட் 3 வீடியோவில் வேறு ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் கேள்விகளுக்கான ஆன்சர் கீ மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஐஎன்எம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இது ரெண்டையும் நான் போட்டு வைக்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக இதை பார்த்துக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கிற ஐஎன்எம் கேள்விகள் பார்க்கலாம். தேங்க்யூ.